Hi everyone, welcome to SR Academy. டிஎன்டிஇடி தேர்வுகளில் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற அனைத்து கொஷின் பேப்பர்ஸையும் நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6/2/2023 ஆஃப்டர்நூன் பேட்சில் நடைபெற்ற ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் கணித வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். எப்படி சார் பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணுறது, அதோடு மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட் ஐடியாஸும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு, இது பார்ட் 2. இதில் மீதமுள்ள 15 கேள்விகள் இடம்பெறுகிறது. முதல் கேள்வி, 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீப்போக்கா மற்றும் மீசீமா காண்க. ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மையும் கண்டுபிடிச்சி அதனுடைய விகிதம் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நாம் இது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க போகிறோம். 36க்கும் 48க்கும் 12ஆம் வாய்ப்பாட்டால் டிவைட் பண்ணலாம். 3 12 36, 4 12 48. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு கிடையாது, அதனால் இதோட நிறுத்திக்கிறோம். ஸோ ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 12. அதே போல் எல்சிஎம் இது மட்டும்தான் ஹெச்சிஎஃப்பில் எடுக்கணும், இதெல்லாம் பெருக்கக்கூடாது. எல்சிஎம்ன்றது இது மூணுத்தையும் பெருக்கணும். 12 12 144 வருது. இப்போ கேள்வி முதல்ல மீப்பேக்கான்னு கேட்குறாங்க. மீப்பேக்கா என்னது? 12 ஈஸ்ட்டு மீசிமா 144. இதை நம்ம சுருக்கிறோன்னா 1:12 வரும். ஸோ விடை ஆப்ஷன் A1 1:12. கொடுக்கப்பட்ட கோணத்தை டேஷ் கோணத்தில் இருந்து கழிக்க பின்வளை கோணம் கிடைக்கும். ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள், முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு கோணம், ரைட்டுங்களா? இது கோணம். அப்போ பின்வளை கோணம்னா இது சப்போஸ் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இது பின்வளை கோணம், ஓகேங்களா? இதுதான். அப்போ மொத்தமாக 360 டிகிரி ஒரு புள்ளியை சுற்றி அந்த 360லேருந்து இந்த டிகிரி எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய பின்வளை கோணம் கிடைக்கும். ஸோ விடை 360 டிகிரி. மூன்றாவது கேள்வி, கீழ்காணும் எந்த தரவினை செவ்வகத்தில் குறித்து காட்ட இயலாது? நிகழ்வு செவ்வகத்தில், ஹிஸ்டோகிராமில் குறிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் 12 முதல் 18 வயது உள்ள பிரிவில் சைக்கிள் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கையை குறிக்கலாம். ஒரு உணவகத்தில் காலை 8 மணி முதல் 11 மணி வரை உணவு உண்டவர்களின் எண்ணிக்கையையும் குறிக்கலாம். அப்போ ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரில் இருந்து 50 ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கையையும் குறிக்கலாம். ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையை நிகழ்வு செவ்வகத்தில் குறிக்க இயலாது. அப்போ விடை A4. கேள்வி நம்பர் 109, ரூபாய் 3000 அசலுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு சமம். அப்படின்னா அந்த 3000 ரூபாய் அசல் இருக்கு இல்லையா, அதுக்கு எத்தனை காலம் n கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 3000 ரூபாய்க்கு 8% எத்தனை வருஷம் போட்டாங்களோ தெரியாது, அதுக்கு வாங்குகிற தனி வட்டியும் அதே மாதிரி 4000 ரூபாய் அசலுக்கு 12% 4 வருஷத்துக்கு வாங்குகிற தனி வட்டியும் சமம். அப்படின்னா அந்த காலம் என்ன? ஸோ PNR/100ன்றது தானே ஃபார்முலா. PNR/100. P என்பது அசல், N என்பது காலம், R என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3000 ரூபாய் அசல் N தான் கண்டுபிடிக்க போகிறோம். R 8%/100. அது எதற்கு சமமாக இருக்குது? 4000 ரூபாய் அசல், R 12%, 4 ஆண்டுகள், இந்த தனி வட்டிக்கு சமமாகுது. இப்போ நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ 3 0க்கு அப்படியே 3 0 அடிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4, 2 நாள் 8, 1 3 3, 4 3 12,
4 2 2 2 4. ஸோ n இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 4 2 8. 8 ஆண்டுகள். ஆப்ஷன் A3 தான் சரி. ஒருவர் இரவு விருந்துக்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றார். அங்கிருந்த உணவு பட்டியலில் 15 இந்திய மற்றும் 5 சீன உணவு வகைகள் இருந்தன. ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவை இவர் எத்தனை வகைகளில் தேர்ந்தெடுக்க முடியும்? 15 இந்திய உணவு இருக்குது, 5 சீன உணவு இருக்குது. அவர் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுறார். அது இந்திய உணவாக இருக்கலாம் அல்லது சீன உணவாக இருக்கலாம். அல்லது முக்கியமான வார்த்தை, ஏன்னா அவர் இது மற்றும் 2 விதத்துலேயும் ஒன்று தேர்ந்தெடுக்கலை, ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுக்கிறார். அல்லதுன்னு வந்தால் இது ரெண்டுத்தையும் கூட்டிக்குங்க. 15 5 20. மற்றும்னு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். சரிங்களா? இப்போ விடை A1 20. அடுத்து ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. இதனுடைய கூட்டலை 1000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்க. நியரஸ்ட் 1000க்கு நம்மளை ரவுண்டு பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் 1000க்கு முழுமையாக்குது. இது மூணுத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னா 14156 வருது. சார் 1000க்கு எப்படி சார் முழுமையாக்குறது அப்படின்னா, நமக்கு 1 10 தெரியும் இல்லையா? அதை ஒவ்வொன்றுத்து மேலேயும் எழுதுங்க. 1 10 100 1000 10000. இப்போ 1000 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி வரத்துலாம் 0 தான் வரும் ஆன்சர். இப்போ 100ல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1 இருக்குது. இங்கே 5 5க்கு மேலே இருந்தால் இங்கே 1 கூட்டுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எதையும் கூட்ட வேணாம். அப்போ இது எதுக்கு தோராயமாக சமம்னா 14 போட்டுட்டு இது மூணுத்தையும் 0 போடுங்க. 14000க்கு சமம். ஆப்ஷன் A3 தான். இங்கே இந்த கணக்கை போடலன்னா கூட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஏன்னா 1000க்கு முழுமைப்படுத்துங்க அப்படின்னா அது ஒன்று 13000 இருக்கும், இல்லை 14000 இருக்கும். இந்த 100 200ன்னு வந்ததுனாலே அது 100க்கு முழுமைப்படுத்துவது. அப்போ இது ரெண்டும் கிடையாது அப்படின்றத நாம் ஈஸியாக முடிவு பண்ணலாம். அடுத்த கேள்வி, ஒரு முதல்வர் மற்றும் துணை முதல்வரை 12 பேர் கொண்ட ஆசிரியர் குழுவிலிருந்து எத்தனை வகைகளில் தேர்ந்தெடுக்கலாம்? ஒரு 12 பேர் கொண்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. அதில் ஒரு முதல்வர் ஒரு பிரின்சிபாலை தேர்ந்தெடுக்கணும், அடுத்தது ஒரு வைஸ் பிரின்சிபாலை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இது மாதிரி கணக்குகளுக்கு இது பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் புக்கில் எங்கேயுமே கிடையாது. இது எங்கேருந்து சார் எடுத்திருக்காங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இருந்து இந்த கணக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இதில் 12 பேர் கொண்ட ஆசிரியர் குழு. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 12. அதில் தேர்ந்தெடுக்க போகிறது 2 பேர் தானே. அப்போ r இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஃபேக்டோரியல்னால் இப்படி போட்டு இப்படி வைக்கணும். n மைனஸ் ஆர் 12ல் 2 போனால் 10 ஃபேக்டோரியல். ஆச்சரியக்குறி மாதிரி இருக்குது. சார் இது ஃபேக்டோரியல்னால் என்ன சார் அப்படின்னா, இப்போ கவனிங்க, 3 ஃபேக்டோரியல் என்பதற்கு அர்த்தம் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1ன்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா இப்படியும் எழுதலாம். 3 பெருக்கல் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஃபேக்டோரியல்ன்றதே தனி சாப்டர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 12 பெருக்கல்னால் பாருங்களேன், 12 பெருக்கல் 11 பெருக்கல் 10 ஃபேக்டோரியல்னு இதை எழுதலாம். டிவைடட் பை 10 ஃபேக்டோரியல். 10ம் 10ம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 12யும் 11யும் பெருக்குனா நமக்கு 132ன்னு வருது. ஸோ ஆன்சர் 132. ஆப்ஷன் 132.
அடுத்த கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம டிஎன்டிஇடி தேர்வுக்கு போட்ட வீடியோக்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்துமே வரிசையாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸே நிறைய போட்டிருக்கோம். தவறாமல் போய் பாருங்கள். 2 எண்களின் கூடுதல் 45. அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 7 அதிகம் எனில் அந்த எண்களை காண்க. 2 எண்களை நம்ம எக்ஸ், ஒய்ன்னு வச்சுக்கிட்டா ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 45 வருது. ஒரு எண் இன்னொரு எண்ணை விட 7 அதிகம். அந்த ஒரு எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இன்னொரு எண்ணு ஒய் தானே, ஒய்யை விட 7 அதிகம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 7. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கா? இப்போ 2வது ஈக்குவேஷனை கொண்டு போய் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 7ன்னு போடுறேன். ஒய் ப்ளஸ் 7 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45. 2y இஸ் ஈக்குவல் டு 45ல் 7 போனோம் 38. y இஸ் ஈக்குவல் டு 19. ஓகேங்களா? ரைட். அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு 19ன்னு 1வது ஈக்குவேஷன் இல்லை 2வது ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. x இஸ் ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 7 26. ஸோ எக்ஸோட மதிப்பு 26, ஒய்யோட மதிப்பு 19. ஓகேவா? எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். 19, 26 எது ஒன்றாலும் முன்னாடி வரலாம், அது தப்பு இல்லை. ஆப்ஷன் A1 தான் சரி. கொடுக்கப்பட்ட எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாது? 20% இருக்குமா? ஸோ ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா நிகழ்தகவு 0க்கும் 1க்கும் நடுவில் தான் அமையும். எதுக்கும் 0க்கும் 1க்கும் நடுவில் தான் எந்த நிகழ்தகவாக இருந்தாலும் அமையும். அதில் நெகட்டிவ் நம்பர் வராது, அதோட 0 விட கம்மியாகவும் இருக்காது, 1 விட அதிகமாகவும் இருக்காது. ஸோ இது மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ 20% என்பது என்ன? 20/100 which is equal to 0.2. இது வரும். இது நிகழ்தகவாக இருக்கும். 0.523 அதுவும் இருக்கும். ஏன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணுறோம். 1 மைனஸ் √9 என்பது 3ஐ குறிக்கும் பை 2 which is equal to -2/2 which is equal to -1. இப்போ தான் சொன்னேன் நெகட்டிவ் நம்பர் வராது அப்படின்னு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா A3 தான் ஆன்சர். எங்ககிட்ட டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பிடிஎஃபாக இருக்குது. பேப்பர் 1க்கு 4 செட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோடு இருக்குது. இதில் மேத்ஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஃபுல் கொஷின் பேப்பருமே இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேத்ஸ் அண்டு இவிஎஸ். ஸோ இந்த 4 செட் இருக்குது. அதோட பேப்பர் 2க்கு என்ன சார் இருக்குது? 8 செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது. 8 செட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோடு இருக்குது. உங்களுக்கு இது ரெண்டும் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஏதாவது ஒன்று வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ அது மட்டும்தான் இருக்கா சார்னா டிஎன்டிஇடி சைக்காலஜி மெட்டீரியல். சைக்காலஜி மெட்டீரியல் இதில் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் தற்போதைய சிலபஸ் படி எஸ்ஆர் அகாடமியால் தயாரிக்கப்பட்ட இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து 115வது கேள்வி. ஒரு குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, பெற்றோர்கள் மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். தாத்தா மற்றும் பாட்டியின் சராசரி வயது 65, பெற்றோர்களின் சராசரி வயது 40, 3 குழந்தைகளின் சராசரி வயது 7 அப்படின்னா குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் சராசரி வயது என்ன? இப்போ முதல்ல இதில் எல்லாரோட சராசரி வயது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் மொத்த வயது கண்டுபிடிக்கணும். மொத்த வயது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மொத்தம் இஸ் ஈக்குவல் டு சராசரி இன்ட்டு எண்ணிக்கை.
தாத்தா பாட்டி அவங்களோட வயசை கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர்னு வச்சுக்குவோம். இவங்களோட மொத்த வயது சராசரி வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 65ன்னு கொடுத்துருக்காங்க. அது 2 பேர் இருக்கிறதால 2ஆல் பெருக்குங்க. அப்போ மொத்த வயது 130. அதே மாதிரி அப்பா அம்மா இவங்களோட சராசரி 40. அப்போ அவங்க 2 பேருன்றதால 2ஆல் பெருக்குங்க. இப்போ 80. அடுத்தது 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களோட சராசரி வயது 7. அதை எண்ணிக்கையால் 3ஆல் பெருக்குனா 21. எல்லாத்தையும் கூட்டினா 231. ஸோ மொத்த வயசை கண்டுபிடிச்சாச்சு சார். இப்போ எப்படி சார் சராசரி கண்டுபிடிக்கணும்னா, திரும்பவும் சராசரி இஸ் ஈக்குவல் டு மொத்தம் பை எண்ணிக்கை. இதுதானே ஃபார்முலா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 231 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 33ன்னு வருது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் A3. 2 தொடர் தள்ளுபடிகளான 30% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம் என்ன? இது மாதிரி தொடர் தள்ளுபடி கணக்குகள் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ தொடர் தள்ளுபடி அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே நீங்கள் பொருளோட விலையை 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 ரூபாய் அப்படின்னா முதல் தள்ளுபடி 30%. 100ல் 30% என்பது 30 ரூபாய். இப்போ பொருளோட விலை 70 ரூபாய்னு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது 25% தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த 25% எதில்னா 70 ரூபாயில். 70ல் 25% போட்டால் நமக்கு 17 ரூபாய் 50 காசுன்னு வருது. ஸோ 2 தள்ளுபடி, முதல்ல 30 ரூபாய் ஒரு தள்ளுபடி, அடுத்தது 17 ரூபாய் 50 காசு ஒரு தள்ளுபடி. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 47 ரூபாய் 50 காசு தான் தள்ளுபடி. அப்போ 100 ரூபாய் பொருளுக்கு 47 ரூபாய் 50 காசு தள்ளுபடினா 47.5% தள்ளுபடி. ஓகேங்களா? இதுதான் ஈஸியான மெத்தட். விடை 47.5%. 200க்கும் 300க்கும் இடையில் எத்தனை எண்கள் 6, 8, 9ஆல் வகுப்படும்? ஸோ 6, 8, 9 இதால் வகுப்படணும். ஒரு எண் வகுப்படணும்னா இந்த 3 எண்களின் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சியத்தால் வகுப்பட்டால் இந்த 3 எண்களாலும் வகுப்படும். இதான் ரூல்ஸு. 6, 8, 9க்கு முதல்ல என்ன பண்ணுறேன், 3ஆம் வாய்ப்பாடால் போடுறேன். 6, 8 ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கணும். 3, 9. மீண்டும் இதை 2ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் 1, 2, 4, 2, 8, 3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொது வாய்ப்பாடு கிடையாது, வேணுன்னா போட்டு கிடக்கலாம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 3, 2, 6, 4, 3, 12, 6, 12, 72. ஸோ ஒரு எண் 72ஆல் வகுப்பட்டால் அது 6, 8, 9 ஆகியவற்றால் வகுப்படும். சார் இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இது 200க்கு மேலே 300க்கு உள்ள எத்தனை நம்பர் 72ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. நாம் 200 எதால் வகுக்கிறோன்னா 72ஆல் வகுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் 200க்குள்ள எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு தெரியும். 2 தடவை 144 வருது, 56, மீதி 56. ஸோ 2 தடவை. இப்போ இதுக்கு அடுத்த மடங்கு நான் செக் பண்ணுறேன். 72 3ஆல் பெருக்குனா எனக்கு 216 வருது. இது ஏன் சார் இப்படி போட்டிங்கன்னா அப்போ தான் 200க்கு மேலே எது முதல் மடங்கு என்பது தெரியும். ரைட்டா? இப்போ இதுவும் கூட ஒரு 72 கூட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வரும், 288 வரும். ஸோ 200க்கும் 300க்கும் நடுவில் 72ஆல் வகுப்படும் 2 எண்கள் மட்டுமே உள்ளது. அப்போ விடை A2. நாங்கள் டிஎன்டிஇடியில் மேத்தமெட்டிக்ஸில் ஒவ்வொரு தலைப்பாகவும் வீடியோ போட்டுட்டு வரோம். இதுவரை நாம் வந்து கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை இதெல்லாம் போட்டிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணது தான். நீங்கள் வந்து கமெண்ட்டில் இந்த டாபிக் வேணும் சார் அப்படின்னு சொல்லவே அதை போட்டிருக்கோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு எந்த தலைப்பில் வேணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தலைப்பில் உங்களுக்கு வீடியோ போடப்படும். ஸோ கன்டினியூ பண்ணலாங்களா? சரியா தவறா என கூறுக.
-10, 20 என்ற புள்ளி இரண்டாவது கால் பகுதியில் அமையும். ஸோ கால் பகுதின்றது இங்கே கிராஃபை குறிக்குது. கிராஃப் ஒன்று போட்டுக்குவோம். இப்படி போட்டோம்னா இது முதல் கால் பகுதி, இது இரண்டாவது கால் பகுதி, இது மூன்றாவது கால் பகுதி, இது நான்காவது கால் பகுதி. அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். எக்ஸும் ப்ளஸ்ஸு, ஒய்யும் ப்ளஸ்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கால் பகுதியில் ரெண்டுமே மைனஸாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் மைனஸ் போகும், இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ இதுக்கு எதிராக இது இருக்கும். ரெண்டாவது கால் பகுதியில் எக்ஸு மைனஸு, ஒய் ப்ளஸ்ஸு. அப்போ நாலாவது கால் பகுதியில் அதுக்கு எதிராக இருக்கும். எக்ஸு ப்ளஸ்ஸு, ஒய் மைனஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேட்குற கேள்விகளாம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மைனஸ் கமா ப்ளஸ் எங்கே சார் வரும்? ரெண்டாவது கால் பகுதியில் வரும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வருது. அப்போ இது சரி. ரெண்டாவது பாருங்கள், -9, 0. சார் 0 வந்தால் அலர்ட்டாக இருங்க. -9 இங்கே இருக்கும். 0 என்பது எக்ஸ் அச்சிலேயே அமையும். ஏன்னா ஒய்க்கு 0னா இது எக்ஸ் அச்சின் மீது அமையும். அப்போ அதுவும் சரி. ஆதி புள்ளியின் ஆய அச்சு தொலைவுகள் 1, 1. ஆதி புள்ளினா இங்கே இருக்கிற புள்ளி. இதை வந்து நம்ம 0, 0ன்னு தான் சொல்லுவோம். எனவே 1, 1 என்பது தவறு. சரிங்களா? -5, -6 என்ற புள்ளி மூன்றாவது கால் பகுதியில் அமையும். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மூணாவது கால் பகுதியில் தான் அமையும். இதுவும் சரி. இப்போ 3 மட்டும் தவறு, மீதி எல்லாமே என்னது? சரி. அப்போ ஆப்ஷன் A2 தான் சரியான விடை. இன்னும் 2 கேள்விகள் மட்டுமே இருக்கு. ஸோ இன்னும் 2 கேள்வி இருக்கிறதால இன்னும் நீங்கள் லைக் பண்ணலன்னா உடனே லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுவதற்கு. ஸோ அடுத்த கேள்வி 1, 2, 3, 4 மற்றும் 5 இந்த எண்களை பயன்படுத்தி 4 இலக்க எண்களாக அனைத்து வாய்ப்புகளிலும் எழுதலாம். இவ்வகையில் எத்தனை 4 இலக்க எண்களை அமைக்கலாம்? A 4-digit number is formed with the use of the digits 1, 2, 3, 4, 5 in all possible ways. Find how many such numbers can be formed. கவனிங்க. 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பரை மட்டும்தான் பயன்படுத்தணும். நாம் 4 டிஜிட் நம்பரை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கணும் அப்படின்னா எத்தனை வகைகளில் நாம் உருவாக்கலாம்? அதான் கேள்வி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஜிட்டை உருவாக்குறதுக்கு முதல் இலக்கத்தை இந்த இலக்கத்தை உருவாக்குவதற்கு நமக்கு 5 வழிகள் இருக்குது. ஏன்னா 5 நம்பரையும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரெண்டாவது இலக்கத்தை உருவாக்குவதற்கு 5 வழிகளும் உண்டு. மூன்றாவது இலக்கத்தை உருவாக்குவதற்கு 5 வகைகளும் உண்டு. நான்காவது இலக்கத்தில் இந்த 5 நம்பரில் எதை ஒன்றா போடலாம், அதனால் 5 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கி போடுவது தான் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர். 5/4 = 625. இந்த கேள்வியில் எந்த நம்பராவது ரிப்பீட் ஆகலாமா வேணாமான்னு சொல்லலை. அப்படின்னு சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஒரே நம்பரை நம்ம மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் என்று அர்த்தம். ஆனால் 625 என்ற எண் ஆப்ஷனில் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக ஒருவேளை இந்த கணக்கில் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு நம்பர் நம்ம போட்டுட்டோம்னா 1 போட்டோம்னா அது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இருந்தால் என்னவாக இருக்கும்? இப்போ மொதல் டிஜிட்டுக்கு 5 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு நம்பரை போட்டுட்டா அடுத்த டிஜிட்டில் அந்த நம்பரை போடக்கூடாது இல்லையா? அப்போ 4 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நம்பரு 3 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நம்பரு 2 வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனா 12, 10, 120ன்னு வருது. ஸோ விடை 120 ஆப்ஷனில் இருக்கானா? இருக்குது. ஸோ இங்கே கேள்வியில் ஒரு தவறு இருக்குது. என்னென்னா முதல் பயன்படுத்திய எண்ணே மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் 120 தான் ஆன்சர். ஆப்ஷன் A4 120. P of A என்பது A என்ற நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எனில். ஸோ எனில் நம்ம என்ன பண்ணோம்? இதில் எது சரி? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிகழ்தகவு கணக்கில் 0லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான் நிகழ்தகவு அமையும். ஸோ பாருங்கள், இது 0வை விட பெரியதாக இருக்குமா
அப்படின்னா இருக்கும், ஆனால் ஜீரோவை விட வர ரெண்டும் பெருசாக இருக்குது. அப்போ இது தவறான கண்டிஷன். ஒன்றை விட சிறியதாக இருக்குமா அப்படின்னா -1 ஒன்றை விட சிறியது தான், இதுவும் தவறான கண்டிஷன். ஸோ கண்டிஷன் A3 இதுதான் சரி. 0க்கு சமமாக இருக்கும், 1க்கு சமமாக இருக்கும், இதுக்கு இடையில் இருக்கும், வேறு எதுவாகவும் இருக்காது. ஆப்ஷன் A3 தான் சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.